தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். விமானங்கள். விமானத்துல பயணம் பண்ணணுன்ற ஆசையை பல பேருக்கும் போயிடும் போல இருக்கு. ஏன்னா பயணிகள் விமானம் சார்ந்து எவ்வளோ விபத்துகளை பார்த்துட்டோம். சார்ட்டர்ட் பிளேன் சார்ந்தோம். இப்போ இது மாதிரி விபத்துகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம நாட்டில். இப்போ ஒன்று நடந்திருக்கு பாருங்க, 7 உயிர்களை இழந்திருக்கோம். இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஏர் ஆம்புலன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது மருத்துவ எமர்ஜென்சி சார்ந்து சில சேவைகளை விமானம் மூலமாக மேற்கொள்வாங்க. இப்போ ஒரு பேஷண்ட்டை இங்கேருந்து கூடிய சீக்கிரமே இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அந்த ஏர் ஆம்புலன்ஸை பயன்படுத்துவாங்க. அதுக்கு விமானம் தான் அபியூஸாக பயன்படுத்தப்படும். மருத்துவ உபகரணங்கள் ஏதாவது எமர்ஜென்சியாக கொண்டு போனோம்னாலும் இல்லைனா ஏதாவது உள்ளுறுப்பு சார்ந்து சீக்கிரமாக கொண்டு போனோம்னாலும் அந்த ஏர் ஆம்புலன்ஸை பயன்படுத்துவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சஞ்சய் குமார்னு 41 வயதான ஒரு நபர். அவருக்கு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. உடம்புல கிட்டத்தட்ட 63% அளவுக்கு பேர்ன் இன்ஜுரிஸை அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இவருக்கு உடனடியாக அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் வழங்கணும்னு சொல்லிட்டு ஜார்க்கண்டில் இருந்து அவரை அழைச்சிக்கிட்டு டெல்லிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களோ அந்த அளவுக்கு ஐசியூ ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, அது அடுத்த கட்டமாக கிடச்சிரும். ஸோ இதுக்காக அவங்க வாகனத்தை பெருசாக நம்ப முடியாதுல்ல, ஏர் ஆம்புலன்ஸை தேர்வு பண்ணுறாங்க. ஸோ ஒரு விமானம் மூலமாக, ஒரு சார்ட்டர்ட் பிளேன் மூலமாக அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச் கிராஃப்ட் C-90 ஏர்கிராஃப்ட் VTAJV இந்த விமானம் ரெட் பேர்ட் ஏர்வேஸ் பிரைவேட் லிமிடெட், டெல்லியை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி, இவங்க தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ கூட்டிகிட்டு போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கான விமானத்தையும் தேர்வு பண்ணாச்சு. ஏன்னா முதல்ல விமானத்தில் ஏறுற பேஷண்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சய் குமார். அவரை முதல்ல விமானத்தில் ஏற்றிட்டாங்க. இவர் கூட ஒட்டுமொத்தமாக 6 பேர் அந்த விமானத்துக்குள்ளே இருந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் விகாஸ் குமார் குப்தா, அப்புறம் பேராமெடிக்கு சச்சின் குமார் மிஸ்ரா, அப்புறம் 2 அட்டண்டன்ட்டு, ஒருத்தவங்க அர்ச்சனா தேவி, இன்னொருத்தர் துருவ் குமார். அண்ட் இந்த க்ரூ மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருங்க. அதில் ஒருத்தர் கேப்டன் விவேக் விகாஸ் பகத் அண்ட் கேப்டன் சௌரஜ்தீப் சிங். ஸோ ஒட்டுமொத்தமாக எத்தனை? ஒரு பேஷண்ட்டு, ஒரு டாக்டரு, ஒரு பேராமெடிக், 2 அட்டண்டன்ட், அப்புறம் க்ரூ மெம்பர்ஸ் கேப்டன்ஸ் 2 பேர். ஒட்டுமொத்தமாக 7 பேரும் அந்த விமானத்தில் ஏறிட்டாங்க. கரெக்டாக அந்த ராஞ்சி இருக்குல்ல, தோனியோட ஊருங்க, இந்த ராஞ்சியில் இருக்க பிர்சா முண்டா ஏர்போர்ட்டில் அந்த விமானம் காத்துக்கிட்டு இருக்கு டேக் ஆஃப்காக. எல்லாம் ஏறி முடிஞ்சு கிளியரன்ஸ் கிடைச்சதும் நைட்டு ஒரு 7:11 மணி வாக்கில் அந்த விமானம் இங்கேருந்து டேக் ஆஃப் ஆகுது. டெல்லியை நோக்கி இந்த விமானம் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்குது. திடீர்னு சில நிமிஷங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சு இந்த விமானத்தை இயக்கணும் கிட்ட இருந்து. அதாவது டீவியேஷன் வேணுங்க எங்களுக்கு, ஏன்னா இங்கே வெதர் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, எங்களால் தொடர்ந்து பயணிக்கிறது கஷ்டன்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா தொடர்ந்து அவங்கள கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தா கனெக்ட் ஆகலை. அந்த விமானத்தை இயக்கணவங்க கிட்ட இருந்ததுக்கப்புறம் எந்த கம்யூனிகேஷனும் ப்ராப்பராக வரல. கம்யூனிகேஷன் கட்டு. ரேடார் கான்டாக்ட் இருக்குல்ல, அது ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டு. கல்கத்தா அந்த பேஸை வச்சு தான் ரேடார் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, பட் அங்கேயும் கட்டு. இதுக்கப்புறம் வாரணாசி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்குல்ல, அவங்களும் ஏதோ ட்ரை பண்ணலான்னு பார்த்துருக்காங்க. கம்யூனிகேஷனை திரும்ப ரீபில்ட் பண்ணவே முடியலைங்க. ஒட்டு மொத்தமாக கட் ஆகிட்டு இருக்கு. கடைசியாக அந்த ரேடார் கான்டாக்ட் எப்போ ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 7:22 மணி வாக்கில். விமானம் எப்போ டேக் ஆஃப் ஆச்சுன்னு சொன்னேன், நைட்டு 7:11. கடைசியாக ரேடார் கான்டாக்ட் கட் ஆனது, ரெக்கார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 7:22. இதுக்கப்புறம் என்ன, கீழே இருந்த ஏடிசியில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கு விமானம் எங்கேயோ கிராஷ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நினச்ச மாதிரி தாங்க நடந்திருக்கு. அந்த விமானம் ஜார்க்கண்டோட சத்ரா டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, அங்கேயே கிராஷ் ஆகிட்டுருக்கு. இதில் கொடுமை என்னென்னா அந்த விமானத்தில் பயணித்த 7 பேருமே உயிரிழந்துட்டாங்க. அந்த பேஷண்ட்டு, டாக்டரு, அட்டண்டன்ட்டு, பேராமெடிக்கு, அந்த க்ரூ மெம்பர்ஸ் 2 பேர்னு ஒட்டுமொத்தமாக 7 பேருமே உயிரிழந்துட்டாங்க. இது சம்மந்தமாக ராஞ்சியோட ஏர்போர்ட் டைரக்டரான வினோத்குமார் என்ன சொல்லியிருக்காப்புல, எங்கள் வெதர் தான் இதுக்கான ரீசனாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை, இருந்தாலும் நம்ம கான்க்ரீட் எவிடன்ஸோடு ப்ரூவ் பண்ணணும்ல, ஸோ வெயிட் பண்ணுவோம், ஆக்சுவல் ரீசன் என்னன்றதை பற்றி ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கு, அது முடிஞ்சதும் நமக்கு உண்மை தெரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் DGCA, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், இவங்களும் நாங்கள் இந்த விஷயத்தை ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்றத நாங்கள் தெளிவாக மக்களுக்கு தெரிவிப்போன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது
அந்த ரிப்போர்ட்டுக்காக தான், ஃபைனல் ரிப்போர்ட்டுக்காக தான். இந்த ரெட்பர்ட் ஏர்வேஸ் இருக்குல்ல, இந்த கம்பெனியை பற்றி சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஏன்னா ஒரு பெரும் பயணிகள் பயணிக்கிற அந்த ஒரு விமான விபத்தாக இருந்தாலும் சரி, சார்ட்டர்ட் விமான விபத்தாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரு புள்ளியில் தான் பார்க்கணும். உயிரிழப்புகளை பேஸ் பண்ணி இது பெரிய விபத்து, இது ரொம்ப சின்ன விபத்து அப்படின்னு நம்ம புறந்தள்ளிட முடியாது. 2018 வருஷம் அக்ஷய்குமார் அப்படின்றவரால் இந்த நிறுவனம் நிறுவப்பட்டுச்சு. 2019 ஆகஸ்ட் மாதம் வாக்கில் இந்த ஆப்ரேட்டர் பெர்மிட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த விமானம் சார்ந்து இந்த சேவைகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலான்னு ஒரு அனுமதி கிடைக்கும் அரசு தரப்புல இருந்து. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கெட்யூல்டு ஃப்ளைட்ஸாக இதுக்கான ஆப்ரேட்டர் பெர்மிட் கிடைச்சிது. அதாவது இந்த விமானத்தை நீங்கள் சார்ட்டர்டு விமான சேவைக்காக பயன்படுத்திக்கலாம், இன்னொன்று ஏர் ஆம்புலன்ஸ் சேவைக்காக பயன்படுத்திக்கலாம், மற்ற சேவைகளுக்கு பயன்படுத்த முடியாது. கிட்டத்தட்ட லைசன்ஸ் மாதிரி தான். ஒரு கம்பெனி இது சார்ந்த வேலைகளை மட்டும்தான் பண்ணணும், அதுக்கு மேலே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த ரெட்பர்டில் பார்த்தீங்கன்னா ஏர் ஆம்புலன்ஸ்லாம் கொஞ்சம் அதிநவீனம் வாய்ந்ததாக கருதப்பட்டிருக்கு. இது வரைக்கும் இருக்க டாக்கே இதுதான். அதாவது அட்வான்ஸ்டு லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட்ஸ் அதில் அவங்க பொருத்தி இருப்பாங்க. டாக்டர்ஸ், அட்டண்டன்ஸ், இன்னும் சில விஷயங்கள்னு அந்த விமானத்தில் எப்பவுமே தயாராகவே இருக்குமா. அண்ட் இந்த கம்பெனி சார்ந்த ஃப்ளீட்ஸை பற்றி சொல்கிறேன், அதை எந்தெந்த வகையில் விமானங்கள் இங்கே வச்சு இயக்குறாங்கன்னு சொல்லிட்டு. முதல்ல எம்ப்ரையர் லெகசி 600, டெசால்ட் ஃபால்கன் 200, ஹாக்கர் 850 XP, பீச் கிராஃப்ட் பிரீமியர் 1, செஸ்னா சிட்டேஷன் 3 650. செஸ்னா சார்ட்டர்ட் விமான விபத்துனால இந்த பேர் நம்ம மறக்க முடியாது. செஸ்னா சிட்டேஷன் XL 560 அண்ட் கடைசியாக கிங் ஏர் C90. ஒரு விமான விபத்து நடந்துட்டாலே விமர்சனங்கள் அடுக்கடுக்காக முன்வைக்க ஆரம்பிச்சிருவாங்களே. இப்போ பயங்கர விமர்சனங்கள் போயிட்டு இருக்குங்க. இந்த ஒரு கம்பெனி மேலே மட்டும் கிடையாது. இதுமாரி சார்ட்டர்ட் சர்வீஸை எந்தெந்த விமான சேவை நிறுவனங்களாக வழங்குதோ அந்த கம்பெனிஸ் எல்லாத்தையும் ஒரு புள்ளியில் வச்சு மக்கள் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பயம் வரும்ல, என்ன இப்படி தொடர்ந்து விபத்துகள் நடந்திருக்குன்னா யார் தான் தடுக்கிறதுன்னு பயம் வரும்ல. ஸோ இப்போதைக்கு அந்த கம்பெனியை வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்ட்ராங் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் எங்களுக்கு வேணும். ஏதோ அரசு அந்த விதி இந்த விதி என்னென்னமோ பண்ணுறீங்க, புதுசாக ஏதோ பண்ணுறீங்களான்னு சொல்கிறீங்க, ஆனால் பண்ணுறீங்களா? ஏன்னா எதுக்கு இவ்வளோ தூரம் விபத்துகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னு மக்கள் கொந்தளிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏர் இந்தியா விமான விபத்து மறக்க முடியுமா? அதுக்கப்புறம் பயப்படாதவங்க கூட பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க விமானத்தில் பயணம் பண்ணுறது சார்ந்து. சரி, அந்த பயத்துலேருந்து கொஞ்சம் இப்போ தெரிஞ்சு வெளியே வரும்போது இதோ இவ்வளோ பெரிய விபத்து, 7 உயிர்களை காவு வாங்கியிருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி டிஜிசி எதுவுமே பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் சொன்னாங்க, ஆனால் பண்ணாங்களான்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம். என்ன சொன்னாங்கன்னா, நான் ஸ்கெட்யூல்டு ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்களே, அதே போல் சார்ட்டர்ட் விமானங்கள், ஏர் ஆம்புலன்ஸ் போல் இயக்குறவங்க, அந்த கம்பெனி சார்ந்த எல்லாத்துலையும் ஸ்பெஷல் ஆடிட்டை பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. பண்ணிட்டாங்களா, ஆரம்பிச்சிட்டாங்களா? இது வரைக்கும் அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது. ஓகே, ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க சரியாக எல்லா விஷயங்களும் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா எப்படி இந்த விபத்து நடந்திருக்கும், எப்படி இந்த 7 உயிர்கள் போயிருக்கும்? இந்த ஆதங்கம் எல்லாருக்கும் வருதில்ல. இப்போ நான் விவரிச்சதை நீங்கள் காட்சியாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே புரியும் நான் அதுக்கு எந்த அளவு ஆதங்கப்படுறேன்னு சொல்லிட்டு. இந்த விமான விபத்து சார்ந்த காட்சிகளை இப்போ முழுமையாக பாருங்கள்.
இது ஏதோ மோசமான வெதர்னால நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க அஃபிஷியல்ஸு. மேலதிகமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பார்ப்போமே ப்ரோ பொறுத்திருந்து அப்படின்னு யாராவது கேட்குறீங்கன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் இப்போ தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. சமீபத்தில் நாம் ஒரு விமான விபத்தை பற்றி ஃபுல்லாக பேசியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? மகாராஷ்டிராவோட சிட்டிங் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அஜித் பவார் அவர் உயிரிழந்த சம்பவம். ஆக்சுவலாக இந்த விவகாரம் சார்ந்து பல பேரும் நாச வேலை காரணமாக இருக்கலாம், இந்த கட்சியில் கூட்டணியிலிருந்து வெளியே வர மாதிரி இருந்துச்சு, அதனால் யாரோ பண்ணியிருக்கலான்னு அது இதுன்னு பலதரப்பட்ட யூகங்கள் அடுக்கப்பட்டுச்சு. இந்த யூகங்கள் எல்லாத்தையும் அடுக்கி ஒரு லெட்டராக டிராஃப்ட் பண்ணி அதை மகாராஷ்டிரா சிஎம் இருக்கார்ல தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர்கிட்ட சரத் பவாரோட பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபட்னவிஸும் அதை வாங்கி படித்து பார்த்துருக்காப்புல. படித்து பார்த்த கையோடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அதை அனுப்பியிருக்காரு. இது போல் ஏதோ சந்தேகம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, இது என்னன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அமித்ஷாவும் அக்ரி பண்ணியிருக்காராம். ஓகே, சிபிஐ விசாரணை கேட்குறாங்களா, சரி ஓகே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காராம். இந்த விஷயத்த வெளியான தகவல் நினைக்காதீங்க மக்களே. தேவேந்திர ஃபட்னவிஸை இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இது போல் லெட்டர் வந்துச்சு, அதை நான் மேலே ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், இது போல் அவர் ஓகே சொல்லியிருக்காருன்ற மாதிரி அவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்ன தலைவலி புரியுதா உங்களுக்கு? விமான விபத்துன்றதே ஒரு ட்ராஜடி. இதை சார்ந்து நாச வேலை காரணமாக இருக்குமா, பறவை மோதி இருக்குமா, இல்லைனா ஏதாவது உள்ள மால் ஃபங்க்ஷன் ஆகிருக்குமா, இல்லை வேறு எதனா காரணமாக இருக்கும்னு இதெல்லாம் தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த விசாரணை நடந்து முடிஞ்சு ரிசல்ட் வெளியே வர எவ்வளோ வருஷங்கள் எடுக்கும் புரியுதா மக்களே? வருஷங்கள் உருண்டோட இன்வெஸ்டிகேஷனை பேஸ் பண்ணியே அப்போ தீர்வு எப்போ கிடைக்கும்? அந்த கேப்பில் 1008 விமான விபத்துகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். கால கொடுமையாக இருக்குல்ல? இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரு வினா இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். சொல்கிறத செய்கிறதில்ல டிஜிசிஏ கரெக்டாக தான் இருக்காங்களா, மெத்தனம் காட்டுறாங்களா? இந்த விமான விபத்தில் உயிரிழந்தோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.